நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரோட்டுக்கடை காளான் மசாலா வீட்டிலேயே எப்படி பண்ணுறது, ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் காளான் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வீட்டு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் முட்டைக்கோஸ் காளான் கூட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எந்த தண்ணியுமே நீங்கள் சேர்க்க வேணாம். முட்டைக்கோஸ் காளான்லேருந்து வர தண்ணியும் போதும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். சோள மாவு சேர்த்துக்கிறேன். இந்த 2 மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து காளானையும் முட்டைக்கோசையும் பொரித்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க மாவை. நம்ம எண்ணெயில் போடும்போது ஒரு குட்டி குட்டி பால்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கடாய் வச்சு இந்த காளானை பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க காளானை இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கோடா மாதிரி குட்டி குட்டி பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. இது நல்லா செவந்து வரட்டும். நான் இன்றைக்கி நார்மல் வீட்டு மிளகாய் தூள் எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைனா லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்திங்கன்னா நல்லா ரெட் கலர் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம காளான் மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நான் இன்றைக்கி 2 எடுத்திருக்கேன். அதை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 வதக்குனா போதும். ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. 2-3 வதக்கிட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் 2-3 வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ராஸ்மல் போனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா 2-3 வதக்கி எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம அவுட் சைடில் போய் இது மாதிரி வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டிலே ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களா இருந்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா குக்காகி வந்துருச்சு. அந்த வெங்காயம் ஒன்று போட்ட மசாலா எல்லாமே குக்காகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து 2-3 வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நமக்கு மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப சாலிடாக சாப்பிடுவீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செமி சாலிடாக செய்கிறேன். ஸோ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இந்த காளான் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு 2-3 கொதி லைட்டாக கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதித்து வரும்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும், நமக்கு ஒரு கிளாஸியாக இருக்கும் பார்க்கவே. ஸோ அதுக்காக இது லாஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம சேர்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்க காளானை இதோடு சேர்த்துக்கலாம். காளான் முட்டைக்கோஸ் சேர்த்து பொரிச்சு வச்சுருக்கதை இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா அந்த மசாலா கூட ஜெல்லாயிரும். காளான் சாப்பிடும்போது செம்ம சாஃப்டாக ஆயிரும் உங்களுக்கு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட வேண்டியதான். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான். அவ்வளோதான் மக்களே. பிளேட்டில் மாற்றிட்டு மேலே வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. சுட சுட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.